வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நிதானமாக. இதுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அழிஞ்சி குச்சி, எட்டி குச்சி. இப்போ எட்டி குச்சி, எட்டி மரம் இங்கே இல்லை, அழிஞ்சி குச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த அழிஞ்சி குச்சியை வச்சு ஒரு ஃபோட்டோவை வச்சு தகாத உறவு எப்படி அவங்கள ரெண்டு பேரையும் பிரிக்கிறது, இது உடனடியாக பிரிக்கும். ஆனால் இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது உஷாராக பண்ணுங்கள். இது ஒரு விஷயம். நல்லா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. பாருங்கள், இது அழிஞ்சி உடைய குச்சி, அழிஞ்சி மரம் தான் இது எல்லாமே. இது அழிஞ்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த குச்சி வந்து நல்ல கட்டை விரல் பெருசு இருக்கிற மாதிரி, கட்டை விரல் பெருசு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குச்சியை வந்து வெட்டுறீங்க. இது வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜானு ஒரு ஜானுன்னா ஒரு ஜான் நீட்டு, ஒரு குச்சி போதும் நல்லா. ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெட்டும் போது வந்து உங்களுடைய யாருக்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இந்த இதை வந்து வெட்டணும். ஒரே வெட்டில் வெட்டிடணும், துண்டாயிடணும். அப்புறமா கழிக்கும் போது, சட்டை கழிக்கும் போது எத்தனை வாட்டி கழிச்சாலும் பரவாயில்லை. ஆனால் செடியிலேருந்து வெட்டும் போது ஒரே வெட்டால் வெட்டிடணும். அவங்க இருவரும் பிரியணும். யார்கிட்ட இருந்து பிரியணுமோ அவங்க கிட்ட பிரியணும்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி ஒரு வெட்டில் நீங்கள் வெட்டிடணும். இதே மாதிரி தான் எட்டி மரம், அதில் ஒரு குச்சி சின்னதாக வந்து இதே மாதிரி ஒரு கட்டவல்ல பெருசு சைஸ் இருந்தால் போதும். அந்த குச்சியை வெட்டும் போதும் ஒரே வெட்டில் தான் வெட்டணும். ஆனால் இது சக்தி வாய்ந்த இடம். அதே மாதிரி எட்டி மரத்தினுடைய விஷயமும் காளி அம்மாள் வந்து வசியம் செய்கிற ஒரு விஷயம் மரம். இது வந்து நீங்கள் எந்த வேலையிலையும் வெட்டலாம். இதுக்கு ஏன்னா பயம் காட்டுறாரு சாமியார், பயம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதில் செய்முறையை நான் சொல்கிறேன் அதுக்காக தான். ஏன்னா தெரியாமல் போய் செய்து தெரியாமல் மாட்டிக்கிட்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. இது எல்லாரும் ஏன் செய்கிறீங்க சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க, நம்ம குடும்பத்துலேருந்து வேறு ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த மாதிரி தகாத உறவுகள் இருக்காங்க, அவங்கள பிரிக்கணும். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டாங்க, ஓடி போய் வேறு ஒருத்தங்க கூட இருக்காங்க, தகாத உறவுகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து நம்ம பிரித்து நம்மிடமே கொண்டு வரதுக்கு தான் இந்த வேலை. இது வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். தகாத உறவை பிரிக்கிறதுக்கு 2 மிளகாய் போதும் கண்டிப்பாக. அதே மாதிரி தான் இந்த 2 மரத்தினுடைய குச்சி வேணும். இது எப்படின்னா, போட்டோம் வந்து பார்த்திங்கன்னா பெரு சைஸ் போட்டோம். இப்போ 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வரும் பார்த்தியா, அந்த மாதிரி போட்டால் 2 பேர் யாருக்கிட்டேருந்து பிரிக்கணுமோ, யாரிடம் இருந்து நம்ம பிரிக்கணுமோ அவங்களுக்கு. இப்போ இது அழிஞ்ச குச்சியில் வந்து பெண்ணுடைய போட்டோ வைங்க, அது சுற்றுறது தான். இந்த குச்சி ஒரு ஜான் வெட்டிக்கிறீங்க, அந்த போட்டோவை மடக்கி இது உள்ளே வச்சு சுற்றணும். அது எப்படின்னா, அவங்க முகத்தில் எழுதணும் நீங்கள் என்னென்னு, இன்னார் மகன் இன்னார்கிட்ட இருந்து இவங்க பிரியணும் அப்படின்னு பிரின்னு எழுதிருங்க. அந்த போட்டோவில் கருப்பு மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கருப்பு மார்க்கரில் யாருக்கிட்ட இருந்து யாரை பிரிக்கணும் அப்படின்னு எழுதிருங்க. இப்போ அம்மா பேர் தெரியல, சில பேர் அம்மா பேர் தெரியலைங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பேர் தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த எழுத்தில் யாருக்கிட்ட பிரியணுமோ அவங்க பேரை வந்து அதில் எழுதணும். இவங்க முகத்திலிருந்து இது அது முழுவதமாக. இப்போ இந்த போட்டோவில் ஒரு பக்கம் எழுதுறீங்க, இன்னொரு கேப் இருக்குது, அந்த பக்கமும் எழுதுங்க. அதே லைனாக எழுதுங்க. எந்த அளவுக்கு எத்தனை விஷயத்தை எழுதணுமோ அந்த அளவுக்கு எழுதிடுங்க. இவங்களை பிரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ராணி மகன் ராஜா, பிரி லட்சுமி மகன் தேவி, இவங்க இருவரையும் ராஜா மகன் ராணி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கிங்க. அவங்க 2 பேருமே பிரியணும் அப்படின்னு இந்த பக்கத்தில் இந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுங்களா, பெண்ணுடைய போட்டோவை அழிஞ்சு குச்சி வெட்டுறீங்களா அதில் வச்சு தான் சுற்றணும். ஆண் போட்டோவை வந்து எட்டி மரத்தை குச்சியில் வச்சு சுற்றிக்கிங்க. கருப்பு நூலால் தான் சுற்றணும். இப்போ அந்த நான் எடுத்துகிட்டு வரல நூலெல்லாம் வந்து வீடியோ போகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வரல, அதை காட்ட முடியாது. நான் சொல்கிறத நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் அதை செய்யுங்க. அந்த போட்டோவை இந்த குச்சியை வந்து உள்ளே வச்சுட்டு போட்டோவை வந்து உள்ளே வச்சு இந்த குச்சி மேலே வச்சு போட்டோவை சுற்றிட்டு நல்லா டைட்டாக சுற்றி கட்டிடுங்க. இது 2 முறை இருக்குது. உங்களுக்கு எது முடியும் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஒரு சக்தி வாய்ந்தது, அதனால் சொல்கிறேன்.
இதை எரிக்கிறது என்ன பண்ண, இதை ரெண்டுத்தையுமே எரிக்கணும், தனித்தனியாக எரிக்கணும். இது எப்படி, இதை குச்சியை வந்து பெண்ணை வந்து நம்ம சுற்றி இருக்கணும், இன்னார் மகன் இன்னார்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு. இது தனியாகவும் ஆணை வச்சுக்கிறீங்க, ஆணை வந்து பிரிக்கிறீங்க பார்த்தியா எட்டி குச்சியில், அது தனியாக. இதுக்கு தேவைப்பட்டது வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெயை ஊற்றி ஒரு இடத்துல வந்து இந்த குச்சி தனியாகவும் இந்த குச்சி தனியாகவும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பானை ஓடு தனித்தனியாக வந்து அந்த வேப்ப எண்ணெயை வந்து ஒரு கழுப்பில் வச்சுடுங்க. இந்த வேப்ப எண்ணெயெலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குச்சி மேலே ஊற்றிட்டு பற்ற வச்சிங்கன்னா பற்றிக்கும். அது பற்றி சாம்பல் ஆகிற வரைக்கும், அது கறி ஆகிற வரைக்கும் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இதையும் நேர ஓட்டில் வச்சுட்டு அது கறி ஆகிற வரைக்கும் பண்ணிங்க. இது ரெண்டும் ஒன்றா சேர்த்தாதீங்க. இப்போ இதனுடைய சாம்பல் யாருக்கிட்டேருந்து, ஆம்பளைக்கிட்டேருந்து பொம்பளையாக பிரிக்கணும். அவன் போகிற வழியில் இதை கொஞ்சம் தூவி விட்டால் போதும். ஆண் வந்து இந்த சாம்பலை மெரிச்சாலும் சரி, தாண்டினாலும் சரி, அவன் வீட்டு வாசப்படியில் போட்டாலும், அது எங்கே காற்றுல போனாலும், அந்த காலுடைய சாம்பலை பட்டாலும் சரி படலனாலும் சரி, அவன் வீட்டான தூக்கி போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அவனுடைய தாக்கத்தை வந்து உண்டாக்கும், அவனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஆண் வந்து பெண் விட்டு அந்த சாம்பலை எடுக்கிறீங்க, பெண் விட்டு இருக்கிறாங்களோ அந்த பொம்பளை மேலேயோ மேலே போட்டாலும் சரி, இல்லை அவங்க நடக்கிற வழியில் போட்டாலும் சரி, இதை செஞ்சுக்கோங்க. இது வந்து இது எதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து மாந்திரிகம் பண்ணுறவங்க கூட இதை பண்ணலாம், சரிங்களா? ஏன் அப்படின்னா நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க, கெட்டதுக்கு வேண்டாம். கெட்டது வேண்டாம் நமக்கு, நல்லது மட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீட்டிலேருந்து தாண்டி அங்கே போயிட்டாங்க, அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்கன்னு எனக்கு நிறைய கால்கள் வருது, ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி தகாத உறவுலேருந்து இப்படி ஓடிட்டாங்க, பசங்களை கூப்பிட்டுட்டு ஓடிட்டாங்க, குழந்தைங்கள விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதுக்காக எங்களை தேடி வரதை கூட நீங்களே அதை செய்யலாம். உங்களால் முடியலன்னா எங்கிட்ட வாங்க, நாங்கள் செய்கிறோம், அது வேறு. இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு இது இன்னொரு விஷயம், இது அவங்களுக்கு நான் வழியில் போட முடியாது, அவங்க தூரமாக இருக்கிறாங்க, அவங்க வீடு தெரியாது, வாசலை தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இது என்ன பண்ணணும், இந்த குச்சியெல்லாம் இதை சாம்பலை பண்ண முடியல உங்களால். இப்போ இந்த ஃபோட்டோ மட்டும் சுற்றி வச்சுருக்கீங்க, கருப்பு நூல் போட்டு சுற்றி வச்சுருக்கீங்க. இதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணணும், நேராக வந்து சுடுகாடு இல்லை இடுகாடு, பணம் சுடுறது தான் சுடுகாடு. இடுகாடுன்றது வந்து பணத்தை புதைக்கிற இடம். அப்படி இல்லைன்னா இந்த சாங்கியம் பாடையை மாற்றி வச்சுட்டு சாங்கியம் கழிப்பாங்கள்ல, இந்த இடத்துல ஒரே இடத்துல 2 குச்சியும் அடிக்கக்கூடாது. இந்த பெண்ணுடைய இப்போ அவங்க சாம்பல் பண்ணி போட முடியல, அப்போ இந்த குச்சி எங்கே அடிக்கணும், எரிமேடு எரிக்கிறாங்க இல்லையா, ஊரெல்லாம் எரிப்பாங்க, அந்த குழியில் அடிங்க. அந்த எரிமேடு இல்லை அப்படின்னா புதைக்கிற குழியில் அடிங்க. அப்புறம் இன்னொரு ஆம்பளையை வந்து பிரிக்கணும். பாடை மாற்றுறாங்க பார்த்தியா, அந்த சுடுகாடு இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டு சுடுகாடு. இந்த சுடுகாட்டில் ஒன்று அடிச்சிட்டிங்க, அந்த சுடுகாட்டில் ஒன்று அடிங்க. அப்படி முடியலை அப்படின்னா சுடுகாட்டில் ஒன்று அடிச்சிட்டிங்க, இப்போ பாடை மாற்றுற இடத்துல ஒன்று அடிக்கணும். எப்படி அடிக்கணும்னா இதுக்கு மேலே அடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. பள்ளம் பறித்து உள்ளே வந்துட்டு இதை மூடணும், அதுக்கு மேலே ஒரு முட்டையை உடைச்சி விட்டுடணும். இதே மாதிரி தான் அங்கே பண்ணும்போதும் பண்ணணும். ஆனாலும் அவ்வளோ பொறி கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஒரு நம்ம செய்கிறது வேலையை வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் தான் அவங்க போய் செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு பூஜை ஒன்று செய்கிறீங்க அப்படின்னும் போது இந்த அவுள் பொரியும் வந்து 2 இடத்துலையுமே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் போதும். இது ஒரு டைம் செய்தாலே போதுமான விஷயம். 2 பேருமே பிரிஞ்சு தகாத உறவில் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே வேற்றுமை உண்டாகி சண்டை உண்டாகி, யாரோ இங்கே ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை கூட்டிட்டு ஓடி போயிட்டுருப்பான், நீங்கள் யாரோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம செய்கிறோம் அவங்க திரும்பி வரணும்னு கண்டிப்பாக 100% திரும்பி வந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ள இந்த மனம் மாற்றம் ஏற்படும். ஏன்னா இது நம்ம செஞ்சுக்கிற வேலை அந்த மாதிரி. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது முழுமையாக செய்யணும், சரியா? நான் அரைக்குறையாக சொல்லி இவர் ரொம்ப நேரம் பேசுகிறாரு அப்படின்னு தப்பாக எடுத்துடாதீங்க. இது நீங்கள் செய்யுங்க அப்படின்றதுக்கோசரம் ஒளிமறைவு இல்லாமல் இதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நான் சொல்லியிருக்கிறேன். தாராளமாக செய்யுங்க. தகாத உறவிலிருந்து நம்ம வீடு வந்து சேரணும். நம்மக்கிட்ட விட்டுட்டு போனவங்க யாராக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கு இல்லையா, குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க, சரியா? அதே மாதிரி தப்பான ஒரு எண்ணத்தில் போயிட்டு இருந்தால் கூட அவங்க திரும்பி நம்ம கூட திரும்பி வாழணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நாம் வந்து பண்ணுறோம், சரிங்களா? இதுக்காக 2 மரம் தான், ஒன்று எட்டி மரம்,
ஒன்று அழிஞ்ச மரம். எட்டி மரத்தினுடைய குச்சியில் வந்து ஆணுனுடைய போட்டோவை சுற்றணும். அழிஞ்ச மரத்தினுடைய குச்சியில் வந்து பெண்ணினுடைய போட்டோவை சுற்றணும். இது கருப்பு நூலால் தான் நல்லா டைட்டாக சுற்றிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க. ஒருவேளை ஒரு நாள் பண்ணால் போதும், அவங்க உறவில் கெட்ட தகாத உறவில் போயிருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே பிரிஞ்சு ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து சேருவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. இது அதிக சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறை. இது பயம் பக்தியாக செய்யுங்க. சுடுகாடு போகும்போது ஒரு சின்ன ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி இடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வாங்கி இடுப்பில் சொருவிக்கிட்டு, குலதெய்வ சாமியை நான் வந்து நல்லதுக்கு தான் செய்கிறேன், கெட்டது செய்யலை, என்னை விட்டு போனவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்கள நான் கூட்டிட்டு வரதுக்கோசரம் தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. இது நிச்சயம், இது சத்தியமான விஷயம். இது வந்து ஜாகிரதையாக பண்ணுங்க. நல்லது உடனே நடக்கும். ஒரு நாள் பண்ணால் போதும், உடனே எங்கே இருந்தாலும் அவங்க திரும்பி நம்மளை தேடி வருவாங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியல, சில விஷயங்கள் எனக்கு வேணும், உங்களிடம் செஞ்சு நாங்கள் எதனா செஞ்சு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அனைத்துக்கும் வியாபாரம் வசியத்திலேருந்து வியாபார தளங்கள்லேருந்து வேறு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சந்திக்கலாம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.